தேசிய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வணிக அடையாள பெயர் பலகைகளுக்கு எதிரான டிபிகேஎல்லின் அமலாக்க நடவடிக்கைகள் தொடர்பில் சர்ச்சைகளை தூண்டுவதை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். டிபிகேஎல் தனது கடமையைத்தான் செய்கிறது. யாருடைய நெருக்குதலாலோ அல்லது உள்நோக்கத்தோடோ எந்த ஒரு தரப்பையும் அது குறிவைத்து செயல்படவில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். மாநகரின் விளம்பர விதிமுறைகளின்படி அனைத்து விளம்பரங்களும் முதன்மையாக மலாய் மொழியில் இருக்க வேண்டும். மற்ற மொழிகள் சிறிய அளவுகளில் பயன்படுத்தப்பட வேண்டும் என ஜலிஹா கூறினார். எனவே முழுக்க அமலாக்கம் சம்பந்தப்பட்ட அவ்விஷயத்தை இன விவகாரமாக்கி பிரிவினைவாதத்தை தூண்ட வேண்டாம் என அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். விதிமுறையை பின்பற்றாததால் இவ்வாண்டு இதுவரையில் மட்டும் 264 நோட்டீசுகள் வெளியிடப்பட்டு 36 வணிக வளாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வணிக உரிமையாளர்கள் மீது எடுத்த எடுப்பிலேயே நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. விளம்பர பெயர் பலகைகளை மாற்றுவதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படுவதாக அவர் சொன்னார். குவாலலும்பூரில் சீன வணிக வளாகங்களில் தேசிய மொழியை விட சீன மொழிக்கு அதிக முக்கியத்துவம் தரும் வணிக அடையாளங்கள் குறித்து நவம்பர் 18 முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்த சுற்றுலா அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் டிபிகேஎல்லையும் சாடியிருந்தார். அமலாக்க நடவடிக்கை என்ற பெயரில் நாட்டில் பன்முகத்தன்மையை டிபிகேஎல் கெடுக்கக்கூடாது என அவர் அறிக்கையை விட சர்ச்சை பெரிதானது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.